நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. தெய்வீக நற்கருணையிலே எங்களுக்காய் பிரசன்னமாயிருக்கிற உமது மேலான கருணைக்காக, இரக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம் இயேசுவே. எங்கள் வாழ்வில் எல்லா நிலையிலும் எங்களோடு இருந்து எங்களை அரவணைத்து காத்து வழி நடத்துகிற உமது மேலான கருணைக்காக நன்றி கூறுகிறோம். எங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் உழைப்பிற்கும் மேலாக எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டிருக்கிற உமது இரக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 வாசிப்பது போல, எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்று சொல்லி தெய்வீக திருப்பலியின் வழியாகவும் நற்கருணை பிரசன்னத்தின் வழியாகவும் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வை புதுப்பித்து கொண்டிருக்கிற உமது மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது திருவிருந்திலே பங்கோலும் ஒவ்வொரு மனிதர்களும் புதிய ஆற்றலும் சக்தியும் பெறுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம், ஒவ்வொரு முறையும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். விவிலியத்தில் மட்டுமல்ல, திரு அவை வரலாற்றில் பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் பயந்து ஒதுங்கியிருந்த பொழுதும், மறைவான இடங்களிலே தங்கியிருந்தாலும் கூட, சிறையிலே அடைக்கப்பட்ட போதும் கூட, திரு அவையிலே நம்பிக்கையாளர் எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் திருப்பலியிலே பங்கு கொள்ள வேண்டும், ஏதாவது ஒரு வகையிலே இயேசுவின் இரத்தத்தை, உடலையும் இரத்தத்தையும் நான் உட்கொண்டால் போதும், என் வாழ்விலே எல்லா சக்தியையும் பெற முடியும் என்று ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலும் நற்கருணை பிரசன்னத்திலும் அமர்ந்து தங்கள் வாழ்வை கழித்தவர்கள் ஏராளம். அவர்கள் எல்லோருமே புனிதர்களாகவும் மிகப்பெரிய மனிதர்களாகவும் உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வு அவர்களோடு மடிந்து விடவில்லை. பல்வேறு நிலைகளிலே பல்வேறு மக்களுடைய நம்பிக்கை வாழ்விற்கு, வாழ்விலே துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் சந்தித்து உலர்ந்து கொண்டு இருக்கிற பொழுது, உடைந்து போயிருக்கிற பொழுது, அவர்களுக்கெல்லாம் உந்து சக்தியாகவும் ஆற்றலாகவும் அவளை புதுப்பிக்கும் சக்தியாகவும் ஒரு பிரசனம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதோ இன்றைய நாளிலே மாதா தொலைக்காட்சி வழியாகவும் பல்வேறு நிலைகளிலே உமது பாதத்திலே மண்டியிட்டு உம்மை ஆராதித்து கொண்டு இருக்கிற என் மக்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டி நிற்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த 1 மணி நேர நற்கருணை ஆராதனையானது அவர் வாழ்விலே புதிய சக்தியையும் புதிய ஆற்றலையும் கொடுக்கக்கூடியதாக மாற அருள் தாரும். ஆமேன்.
கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. அருகினிலே இருப்பவரே அருகினிலே இருப்பவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ஆண்டவரே, நற்கருணையிலே வீற்றிருக்கிறவரே, உம்மை துதித்து ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமது மேலான மாட்சியை எண்ணி ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறிக்கொண்டே வாழ்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவது, உம்மை துதிப்பது, உம்மை ஆராதிப்பது எவ்வளவு பாக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவரே, உமது புகழை பாடுவது, உம்மை போற்றுவது எவ்வளவு அற்புதமான ஒரு செயலாய் இந்த உலகிலே எங்களுக்கு நீர் கொடையாக கொடுத்திருக்கிறீரே, நன்றி கூறுகிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரி, ஆண்டவரின் உயிர்ப்பை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களிலே.
அவர் உயிரோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறாரே, நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே. அவர் நம்மோடு இருப்பதற்காய் இதோ இந்த அப்ப ரசத்தின் வழியாக, அவருடைய உயிருள்ள உடலின் வழியாக நம்மோடு குடியிருக்கிறாரே. என் சதையை உண்டு என் இரத்தத்தை குளித்தால் ஒழிய உங்களுள் உயிர் இராது என்று அவர் சொல்கிறார். இதோ இன்று நாளிலே எனது சதை உண்மையான உணவு, என் இரத்தம் உண்மையான பானம் என்று சொல்லி யோவான் நற்செய்தியிலே நாம் 6ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு வாசிக்கிறோமே. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், அவர் நம்மோடு இதோ தன் மீது அவர்கள் மீது அன்பு கொண்டிருந்த அவர் இறுதி வரை அவர்கள் மீது அன்பு கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோமே. எப்படி இவைகளெல்லாம் ஆண்டவர் நம்மோடு வெளிப்படுத்தினார்? நற்கருணை வழியாகத்தான். நம் மீது அவர் கொண்டிருக்கிற உண்மையான நிரந்தரமான அன்பை இந்த நற்கருணையின் வழியாக ஒவ்வொரு நொடியும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நமது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்னால் 2 மாபெரும் கொடைகளை நமக்கு கொடுத்தார். ஒன்று அவரது உயிருள்ள உடல், அவரது இரத்தம். இன்னொன்று அவரது தாய் அன்னை மரியாள். இந்த 2 கொடைகளையும் நமக்கு மாபெரும் கொடையாக எதற்காக கொடுத்தார்? இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்ல, அந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நொடியும் நிறைவேற்றுவதற்காக, நம்மை திக்கற்றவர்களாய் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக, நம் மீது கொண்டிருக்கின்ற அந்த ஆழமான அன்பை ஒவ்வொரு நொடியும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பதற்காக. என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த மாபெரும் அதிசயத்தை, அற்புதத்தை நாம் உணர்வதோடு நமது வாழ்க்கையில் இந்த ஆண்டவரின் உயிருள்ள பிரசன்னத்தை ஒவ்வொரு நொடியும் உணர்ந்தவர்களாக, அவர் நம் மீது காட்டுகின்ற அளவிட முடியாத அன்பை அனுபவித்தவர்களாக, எல்லா நிலைகளிலும் அதை அனுபவித்தவர்களாக நாம் தொடர்ந்து வாழ்கின்ற பாக்கியத்தை இதோ இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே எங்களுக்கு அதை ஒரு வரமாக கொடுங்கள் என்று சொல்லி இதோ இந்த பாடலை நாம் ஒரு ஜெபமாய் பாடி ஆண்டவரை துதிப்போம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம் இயேசுவே, மகிமையின் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம் இயேசுவே, மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். அன்புக்கு ஆதாரம் நீயே, அன்பை தாருமையா. அன்புக்கு ஆதாரம் நீயே, அன்பை தாருமையா. அன்பை தாருமையா இயேசுவே, அன்பை தாருமையா. அன்பை தாருமையா இயேசுவே, அன்பை தாருமையா. தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். அருளுக்கு ஆதாரம்
ஆதாரம் நீயே, அருளை தாருமையா. அருளை தாருமையா இயேசுவே, அருளை தாருமையா. அருளை தாருமையா இயேசுவே, அருளை தாருமையா. தெய்வமே உன் சந்நிதானம், மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம், மகிமையின் பிரசனம். அமைதிக்கு ஆதாரம் நீயே, அமைதி தாருமையா. அமைதிக்கு ஆதாரம் நீயே, அமைதி தாருமையா. அமைதி தாருமையா இயேசுவே, அமைதி தாருமையா. அமைதி தாருமையா இயேசுவே, அமைதி தாருமையா. தெய்வமே உன் சந்நிதானம், மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம், மகிமையின் பிரசனம். மகிமையின் பிரசன்னம் இயேசுவே, மகிமையின் பிரசன்னம். மகிமையின் பிரசனம் இயேசுவே, மகிமையின் பிரசனம். தெய்வமே உன் சந்நிதானம், மகிமையின் பிரசனம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 52 முதல் 59 வரை. அக்காலத்தில், நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரே, ஆழமான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள், உயிர் தரும் வார்த்தைகள் இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட நற்செய்தியின் பகுதிகள். ஆனால் ஆண்டவரே,
புரியவில்லை, உணரவில்லை. இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை உடைத்து நீர் எங்களுக்கு உரு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உருவாக நீர் உம்மை உடைத்து விட்டீர். உம்மை உடைத்து கொடுத்திருக்கிறீர். ஆனால் புரியவில்லை, உணரவும் இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய உடல் சதை உண்மையான உணவு. அதை உண்போர் என்றுமே வாழ்வர் என்று சொல்லியிருக்கிறேன். புரியவில்லை ஆண்டவரே, உணரவும் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் உண்மையான பானம். இது எங்களுக்கு ஆன்ம பலத்தை கொடுக்கக்கூடிய உயிருள்ள பானம். புரியவில்லை ஆண்டவரே, நாங்கள் உணரவும் இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, எப்படிப்பட்டவர் நீர் ஆண்டவரே? யாருக்கு இந்த மனம் வரும்? உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தி நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், அடிமை தலைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும், நாங்கள் நிலையான ஒரு மீட்பை, வாழ்வை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தானே ஆண்டவரே இந்த உடலையும் இரத்தத்தையும் உடைத்து சிந்தி கொடுத்தீர். புரியவில்லை ஆண்டவரே, நாங்கள் உணரவும் இல்லை. ஆண்டவரே, நீர் இதோ சிலுவையில் தொங்கி இரத்தம் சிந்தி உயிர் விட்டது எங்கள் மேல் கொண்ட பேர் அன்பினால். ஆண்டவரே, எங்கள் மேல் கொண்ட பேர் இரக்கத்தினால். ஆண்டவரே, ஆண்டவரே, புரியவில்லை ஆண்டவரே, எங்களால் உணரவும் முடியவில்லை. ஆண்டவரே, சாவுக்கே சாவுமணி அடித்தீர், உயிர் தெழுந்தீர், உம்முடைய மாட்சியை வெளிப்படுத்தினீர், சீடர்களை, சிதறி போயிருந்த சீடர்களை மீண்டுமாக ஒருங்கிணைத்தீர், அவர்களுக்கு மீண்டுமாக உணர்த்தி இதோ அவர்களோடு உடன் இருந்து இதோ அவர்கள் உம்மை மீண்டுமாக கண்டுகொள்ள வாய்ப்பு கொடுத்தீர். இதை நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே, ஆனால் புரியவில்லை, உணரவும் இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்தீர் என்றால் அது உம்முடைய உடனிருப்பை வெளிப்படுத்துகிறது. நீர் எங்களோடு என்றும் தங்கி இருக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களுக்கு ஆற்றலை தருகிறீர், உம்முடைய அன்பை பொழிகிறீர், உம்முடைய இறைவார்த்தையை உரைப்பதற்கு உரிய அந்த உறுதிப்பாட்டை தருகிறீர், பொறுப்புணர்வை தருகிறீர். ஆண்டவரே, இதைத்தான் சீடர்கள், திருத்தூதர்கள் உணர்ந்து கொண்டார்கள், கண்டு கொண்டார்கள். உலகமெங்கும் ஒருங்கிணைந்திருந்த சீடர்கள் மீண்டுமாக இதோ உலகமெங்கும் சிதறி சென்று உம்மை அறிவித்தார்கள், உமக்காக தங்கள் உயிரையே கொடுத்தார்கள். ஆண்டவரே, இந்த உடனிருப்பை நாங்கள் உணரவும் இல்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய முன்னிலையில் முழங்காலிட்டு நாங்கள் அழுது வேண்டுகிறோம். இப்படி உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருந்த நிலைகளுக்காக வருந்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய கல்லாலான அந்த இதயத்தை நீர் அகற்றும் சதையால் ஆன இதயமாக மாற்றியறலும். ஆண்டவரே, உம்முடைய உடலால், உம்முடைய இரத்தத்தால் இதோ எங்களை கழுவி எங்களுடைய இதயமெல்லாம் சதையால் ஆன துடிக்கின்ற உணர்வுள்ள உயிருள்ள இதயமாக மாற்றியறலும். ஆண்டவரே, இதோ வேண்டி நிற்கிறோம், அருள் தாரும். ஆமேன்.
நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். என்றும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கே உழைப்பீ. நானே மன்னா உண்ட முன்னோரெல்லாம் மடிந்து போயினர். மன்னா உண்ட முன்னோரெல்லாம் மடிந்து போயினர். எங்கள் மன்னன் உன்னை உண்ணும் எவரும் மடிவதே இல்லை. நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே ஆண்டவரே, நீர் உயிருள்ள தெய்வம், உன்னதமான கடவுள். இந்த மாதா தொலைக்காட்சி நற்கருணை ஆராதனை நான் பங்கெடுத்தேன், ஜெபித்தேன், கண்ணீரோடு ஜெபித்தேன். என் கஷ்டங்களை ஆண்டவர் போக்கினார். என் நோயிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். என் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்தார். என் பிள்ளைகளுக்கு நல்லதொரு எதிர்கால வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். எத்தனை எத்தனை அதிசயங்களை மக்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இது உண்மையிலும் உண்மை. இந்த அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு. நற்கருணை ஆராதனையில் ஜெபிக்கின்ற தந்தையர்களுடைய ஜெபத்தினாலோ அல்லது நாங்கள் செய்கின்ற புதுமைகளோ அல்ல, மாறாக நற்கருணையில் வீற்றிருக்கின்ற ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கின்ற அசைக்க முடியாத விசுவாசம். என் ஆண்டவரை நான் நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். அந்த கனானை பெண்ணை போல் ஆண்டவரே எனக்கு சிறு துண்டு போதும், மேஜையிலிருந்து விழுகின்ற அந்த சிறு பருக்கை எனக்கு போதும், என் ஆண்டவரின் உடையை மட்டும் நான் தொட்டால் எனக்கு போதும், நான் சுகமாவேன் என்ற நம்பிக்கை.
அப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய வெளிப்பாடுதான் அதிசயங்களாக, அற்புதங்களாக நமது வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கிறோம், சாட்சியம் சொல்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நற்கருணை வெறும் அப்பம் அல்ல, நம் ஆண்டவரின் உயிருள்ள உடல். இதோ அவர் கொடுத்த வாக்கு தத்தம், நான் உங்களோடு இருக்கிறேன் அவர் சொன்ன வாக்கு தத்தம். இந்த நற்கருணை உயிருள்ள ஆண்டவரின் இரத்தமுள்ள உடல். எத்தனை அற்புதங்கள் இந்த உலகமெங்கும் நடந்திருக்கிறது, நற்கருணை அற்புதங்கள், அதிசயங்கள். இதற்கு மேல் நாம் இன்னும் என்ன எதிர்பார்க்கிறோம்? இதோ இந்த புனிதமான நேரத்தில் மீண்டுமாய் இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே, இந்த அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிற ஆண்டவரிடத்திலே ஒப்படைப்போம், அவரை விசுவசிப்போம், நம்புவோம். அந்த நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்களை நம் ஆண்டவரால் நமக்கு நிறைவேற்றி தர முடியும். நற்செய்தியில் நாம் வாசிப்பதில்லையா, அவர் தனது சொந்த ஊருக்கு போனார். அந்த மக்களுடைய நம்பிக்கை இன்மையினால் அவரால் அங்கே அற்புதங்கள் எதையும் அவர் செய்யவில்லை. காரணம் அவர்களுடைய நம்பிக்கை இன்மை, நம்பிக்கை குறைவு. ஆண்டவரே, பாடுகிறோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே என்று பாடுகிறோம். இதோ இந்த நொடியிலே மீண்டுமாய் நம் ஆண்டவரிடத்திலே, அதிசயங்களின் ஆண்டவரிடத்திலே நம்மை முழுமையாய் கையளித்து இந்த பாடலை ஜெபமாய் பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை நம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம்
வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நம் அருகில் இருக்கிறார் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயம், அற்புதம். ஆண்டவரே, பல நேரங்கள்ல உமக்கு முன்பாக எங்களது வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். ஆனால் இங்கே மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ வல்லமை உள்ள தெய்வம், இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற கடவுள், மாட்சியோடும் வல்லமையோடும் ஆற்றலோடும் இருக்கிற கடவுள் எனக்கு அருகாமையில் இருக்கிறாரு. அற்புதம் செய்கிற கடவுள் எனக்குள்ள இருக்கிறாரு. இதைவிட வேறு என்ன அதிசயம் இருக்க முடியும்? ஆண்டவரே, பல நேரங்கள்ல இதை நான் மறந்து விடுகிறேன். ஏதாவது உங்களிடம் கேட்க வேண்டும் என்கிற ஆவலிலே உங்களை நான் சந்தித்து கொண்டே இருக்கிறேன், உங்களை கடந்து போய்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இறைவாக்கினர்கள் வழியாக பேசினீங்க.
நீதி தலைவர்கள் வழியாக பேசுனீங்க, அரசர்கள் வழியாக பேசுனீங்க. கடைசியா இந்த அப்பரச வடிவில் இதோ எங்க கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. சதையா இரத்தமா எங்களது உடல்ல கலந்து இருக்கிறீங்க. இந்த சமூகத்துல மக்கள் வேதனைப்படுகிற பொழுது, அவர்கள் கண்ணீர் விடுகிற நேரங்களில் எல்லாம் உங்களது சதையும் இரத்தமும் துடித்து கொண்டே இருக்கிறது. இந்த மக்களுக்காக, இந்த மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்காக ஆண்டவரே, உங்களது சதை, உங்களது இரத்தம் சிந்தப்படுவதை, உடைக்கப்படுவதை, நொறுக்கப்படுவதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நற்கருணை வடிவிலே எங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவரே, வாரும். ஒவ்வொரு நாளும் உணவாக எங்களுக்குள்ளே வாரும். உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் இன்னும் நிமிர்ந்து நிற்க, தொடர்ந்து உம்முடைய அன்பிலே வாழ, சோர்ந்து விடாமல் இருக்க உம்முடைய சக்தியை, உம்முடைய தைரியத்தை உணவாக, இரத்தமாக எங்களுக்கு தந்து கொண்டே இரும், தந்து கொண்டே இரும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் எளிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் எளிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். எழில் கொண்ட மன்னா உன் மணக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளவாடினே. எழில் கொண்ட மன்னா உன் மணக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளவாடினே. வாராயோ நெஞ்சம், தாராயோ தஞ்சம். வாராயோ நெஞ்சம், தாராயோ தஞ்சம். உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம்,
என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். பல வண்ண பட்டோடும் கோவில் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். பண்ணாணி காண மகிழ்வென்னை ஆள உனக்காக யாழ் மீட்டினேன். பழவண்ண பட்டோடும் கோவில் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மண்ணாணி காண மகிழ்வென்னை ஆள உனக்காக யாழ் மீட்டினேன். வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம், வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம், உன் மாண்பு நிறைவானது, உன் மாட்சி நிலையானது. உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவான தெய்வம் உணவான வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும், என் நாவில் ஆனந்த நாடும். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உயிருள்ள பிரசனமே, உடலும் இரத்தமுமாய் எங்களோடு ஒவ்வொரு நாளும் இரண்டர கலந்து எங்கள் வாழ்வை புதுப்பித்துக் கொண்டிருக்கும் அதிசயமிக்க கடவுளே, ஆற்றல் மிக்கவரே, உமது பிரசன்னம் எங்கள் வாழ்வில் எப்பொழுது இருந்தாலும் எங்கள் வாழ்வு வளமாகும் நலமாகும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ உமது பாதத்திலே ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உமது பாதத்திலே பல்வேறு தேவைகளுக்காக, பல்வேறு வருத்தங்களினால், பல்வேறு நோய்களினால் உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஏறெடுத்து பாரும். நீர் சிலுவையிலே எங்களுக்காக மரித்தீர். சிலுவையின் வல்லமையால் உமது இரத்தத்தால் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துகிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கக்கூடிய வரத்தை தாரும். இதோ உமது பிரசன்னம் மட்டும் இருந்தால் போதும். எங்கள் வாழ்விலே எத்தகைய துன்பம் வந்தாலும், எத்தகைய நோய்கள் வந்தாலும், எத்தகைய தடைகள் வந்தாலும், சோர்வின்மையும் பலவீனங்கள் எல்லா நிலையிலும் அவற்றை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியும். அதை எங்களால் எதிர்கொள்ள முடியும். உமது பிரசனம் இருந்தால் நாங்கள் வாழ்விலே முன்னேறி கொண்டே செல்ல முடியும் என்பதை உமது பிரசனத்தின் வழியாக, வரலாற்றின் வழியாக உணர்த்தி கொண்டிருக்கிறீரே. உமது மேலான கருணைக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கு பணி செய்கிறவர்கள், வெளிநாடுகளிலே இருந்து தாங்கி கொண்டு இருக்கிறவர்கள், இன்னும் பல்வேறு நிலைகளிலே ஜெப உதவியை செய்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் அது பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுகிறோம். ஒவ்வொருவரோடு உடன் பயணித்து வழிநடத்தும். வாழ்விலே எல்லாவற்றையும் எதிர்த்து முன்னேறக்கூடிய சக்தியை தாரும்.
பலவீனங்கள், சோர்வுகள், நோயிலே சுகத்தையும் நல்ல அதிசயங்களையும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடிய வரத்தை தாரும். ஆமேன். ஆமென். ஆமென். மாண்புயரே வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து ஒளிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். வீட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திரு உடல், திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே வாழ்க 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 வாழ்க வாழ்க
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென்.